இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய மறைவை ஒட்டி திரைத்துறையினர் வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் நடிகை சுகன்யா அவர்கள் வந்து தற்போது பாரதிராஜா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய நிலையில் நம்மோடு இருக்காங்க. மேடம், பாரதிராஜா அவருடைய இழப்பை எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த குறித்து கேள்விப்பட்டது என்ன? ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அவர் எழுந்துட்டார் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் சில நாட்களாகவே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது அப்படிங்கிறது வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் மறைந்து விட்டாருங்கிறது கொஞ்சம் பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா அவரால் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆர்டிஸ்ட் நான். புதுநெல்லு புதுநாத்துன்றது என்னுடைய முதல் படம். எனக்கு நடிப்புக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது அவர் தான். இன்ன வரைக்கும் வாட் எவர் லிட்டில் என்னோட பெர்ஃபார்மன்ஸை பாராட்டுறாங்கன்னா அதுக்கு முழு காரணம் அவர் தான். அவருக்கு தான் அதை சமர்ப்பிக்கிறேன். அந்த படத்துலையுமே சரி, சின்ன சின்ன அசைவுகள் ஆர்டிஸ்ட் நடக்கிறதுலேருந்து நான் மட்டும் இல்லை, அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்கும் அயராது உழைத்து எல்லாருக்கும் நடிப்பு சொல்லிக் கொடுத்து அந்த மாதிரி ஒரு எந்தூசியாஸ்டிக் பர்சன் பார்க்கவே முடியாது. இது சீன் தானே, இவங்க தானே பண்ணிட்டு போட்டோம் அப்படின்லாம் விட மாட்டார். அதுக்கப்புறம் அந்த படம் 100 நாட்கள் தாண்டி ஓடினது. எனக்கு 9 விருதுகள் கிடைச்சது அந்த படத்தினால. அதனால தான் நான் இன்னைக்கு ஆர்டிஸ்டாக இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இல்லாட்டி சினிமா துறையை முதல்ல அவர் கேட்ட வாய்ப்பை வேண்டான்னு சொல்லி 2ஆம் முறை தான் இன்ஃபேக்ட் புதுநெல் புதுநாத்தை எடுத்துக்கிட்டேன். அண்ட் அது முடிச்சுட்டு என்னோட ஆடியோ ஆல்பம் அழகு அப்படிங்கிற ஆடியோ ஆல்பத்துக்கு வந்து அவர் ரொம்ப உற்சாகத்தோடு பேசி நாகேஷ் அவர்கள்லேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. MS விஸ்வநாதன், வாலி அவர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. இருந்தாலும் பாரதிராஜா அவர்கள் வந்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு தெம்பாக இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய மியூசிக் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஒரு பாடல்லாம் முதலே கேட்டு ரொம்ப பாராட்டினார். இது கட்டாயம் மக்களிடையே போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே முன்னிருந்து ரொம்ப பெரிய உறுதுணையாக இருந்தது அவர் வந்தது. அதுக்கப்புறம் அப்பனும் மாத்தாளும்னு அவர் சீரியல் டைரக்ட் பண்ண போதும் நடித்தேன். அப்பவும் முதல் படத்தில் பார்த்த அதே எந்தூசியாசம், அதே உற்சாகத்தோடு அவரோட பணியாற்றியது மறக்க முடியாத ஒரு பெரிய அனுபவம். இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா நிறைய புதுமையை வந்து திரைத்துறைக்கு கொண்டு வந்திருக்காரு. டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லயும் சரி, இந்த இண்டஸ்ட்ரியை வழி நடத்துதலையும் சரி, ஒரு இஷ்யூனா முன்னின்று அவர் எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய தூண். இந்த திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் புதிய நடிகைகளையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல பாரதிராஜா சாருக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. உங்களையும் அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல உங்களுக்கு பேர் கூட அந்த படத்துக்காக வைக்கப்பட்டதா? உங்களோட பேர் கூட சுகன்யான்ற பேர் தான் பாரதிராஜா சார் தான் வச்சாரு. அது இல்ல, அவர் என்னுடைய மை ஓன் நேம், என்னுடைய சொந்த பேர் வந்து சுகன்யா தான். மற்ற நடிகைகளுக்கு ஆர்ல வைக்கணும்னு முதல்ல அப்படி வச்சிருக்காரு போல இருக்கு. அதுக்கப்புறம் வரும் நடிகைகளே என்ன கேட்டிருக்காங்க, உனக்கு வேண்டான்னா பரவாயில்ல, இந்த பேர் நல்லா தான் இருக்கு, மற்றவங்க தான் சில பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஸோ என்னை கம்பல் பண்ணல. அவர் சொன்னது நல்ல விஷயமா இருந்தது. சுகன்யா இது வரைக்கும் யாருக்கும் இல்லை இந்த பேர், நல்ல பொண்ணு தானே அர்த்தம், அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. ஸோ மேடம், பல்வேறு விவரங்களை பாரதிராஜா அவர்கள் கொடுத்து தெரிவிச்சிங்க. இந்த நிலையில் அவரோட மறைவு ஒட்டி அவரோட குடும்பத்தினருக்கு என்ன? அவரோட மனைவிக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நேரம்தான். அவங்களுடைய மகனை போன வருஷம்தான் இழந்து அந்த அதிர்ச்சியிலேருந்தே மீண்டு வந்திருக்க மாட்டாங்க. அவருக்கும் உடல்நிலை சரியில்லை. இது ஒரு பெரிய வருத்தம். பெண்ணு நல்லா இருக்காங்க, இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை, ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை. மருமகளும் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு என்னுடைய ஆறுதல்கள் எவ்வளவு சொன்னாலும் பத்தாது. இருந்தாலும் கடவுள் அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும், அமைதியை கொடுக்கணும், அதான் வேண்டிக்கிறேன். பாரதிராஜா அவர்களோட மறைவை ஒட்டி சுகன்யா அவர்கள் அவரோட அந்த திரை பயணம் குறித்தும் இந்த இழப்பு குறித்தும் பல்வேறு விவரங்களை புதிய தலைமுறையோடு பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு ஐயப்பனுடன் சுரேஷ்குமார்.